விஷயம் நடக்கணும். அந்த விஷயம் சீக்கிரமே நடக்கணும். இது ரொம்ப அவசியமானது ஒரு விஷயம் நடக்கிறப்ப, கிழமைகள்ல போய் அந்த தெய்வத்த வணங்குறது ரொம்ப விசேஷம். அப்படி சாஸ்தாவுக்கு உண்டான கிழமை செவ்வாய்க்கிழமையும், வெள்ளிக்கிழமையும். ஏன்னா, சாஸ்தா வீரமான மூர்த்தி. கையில என்ன சொல்லியிருப்போம்? சாட்டை வைத்திருப்பார். வில்லு, அம்புங்கிற போன்ற இந்த ஆயுதங்கள் வைத்திருக்கும் காரணத்தினால செவ்வாய்க்கிழமை. ஏன் சுக்கிரனை சொல்றோம்னா, சுவாமி மோகினியோடைய ஒரு பையன். அப்ப மோகிக்கக்கூடியவர், அழகானவர். அப்ப சுக்கிரன் தான் அழக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப வெள்ளிக்கிழமை வழிபாடும் ரொம்ப உத்தமமானது. இல்ல உங்களுக்கு சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, இல்ல சனி அந்தரம் நடக்குது, 7 நாட்டு சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, அஷ்டாத்தம சனி நடக்குது. இது போன்ற சனீஸ்வரராக ரொம்பவும் பாதிக்கப்பட்டவரா இருந்தீங்கன்னா, சனிக்கிழமையில போய் நீங்க வழிபட அப்ப அந்த பரிகாரங்கள் பித்ரு தோஷமும் உங்களுக்கு நீங்கும். உங்களுக்கு அந்த சனியாக ஆகக்கூடிய அந்த பகவானாக தீய பலன்களையும் நல்ல பலன்களாக கொடுப்பார். இப்படி நீங்க ராஜாவாக வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா, மலை மேல் உள்ள சாஸ்தாவை ஞாயிற்றுக்கிழமை சண்டேஸ்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாஸ்தாவுடைய வழிபாடு பண்ண சுவாமி நல்ல உயர் பதவிகள், அரசாங்க உத்தியோகம், புத்திர பாக்கியம் இது போன்ற விஷயங்களை கொடுப்பார். நீங்க படிப்புல ரொம்பவும் சூரப்புலியா வரணும், ஒரு நிறைய விஷயங்களை நீங்க கேதர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க வியாழக்கிழமைக்கு சாஸ்தா வழிபாடு பண்றது ரொம்ப உத்தமமானது. அந்த கலை என்னைக்கும் எனக்கு மறக்கக்கூடாது, அது மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க புதன்கிழமையில சாஸ்தாவுடைய வழிபாடு பண்றது ரொம்ப உத்தமமானது. இது போன்ற கிழமைகள்ல நீங்க வழிபாடு பண்ண உங்களுக்கு என்ன விஷயத்துக்காக அந்த மூர்த்தியை போய் வணங்குறீங்களோ அந்த விஷயம் சீக்கிரமே கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி எனக்கு என்னுடைய இந்த ஜென்மாக்கும் சரி, அடுத்த ஜென்மாக்கும் சரி, என்னுடைய பரம்பரைக்கும் சரி, நான் ரொம்பவும் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், நல்ல புண்ணியத்தை சேர்க்கணும், நிறைய ஸ்திரத்தன்மையா ஆகணும், தன விஷயத்துல இருந்து செல்வாக்குல இருந்து எல்லாமே உயரணும்னா நட்சத்திரத்தன்னைக்கு அந்த மூர்த்தியை போய் வழிபட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சாஸ்தாவுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், ஆனாதான் பங்குனி உத்திரம் அவருடைய ஜனன காலம். பங்குனி மாசத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சாஸ்தா பிறந்தா. அப்ப மாதாந்திர உத்திரம் எல்லா நாளுக்கும் வரக்கூடிய உத்திர நட்சத்திரமும் நீங்க போயிட்டு சாஸ்தாவுக்கு